காரியமாவதற்கு காலை பிடித்து மக்களை ஏமாற்றுகிறவர்களுக்கு மத்தியில் தேவை என்றால் மக்களுக்காக உயிரையும் கொடுக்க துணியும் தோழன் சுந்தரம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? வீரப்பன் விவகாரத்தை உலகம் மறந்திருக்காது. வீரப்பனும் அரச படைகளும் ஆயுதங்கள் மூலம் கொலைகளத்தை நிகழ்த்தி கொண்டிருந்த போது உயிருக்கு அஞ்சாது உள்ளே நுழைந்து பழங்குடி மக்களை காப்பாற்றியவர்களில் முதன்மையானவர்கள் சுந்தரமும் அவரது கட்சியும் தான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நேற்று வரை வீரப்பனோடு கொஞ்சு குலாவி யானை தந்தங்களும் சந்தன மரங்களும் கடத்தல் செய்து சம்பாதித்துக் கொண்டிருந்தவர்களிடையே திடீரென்று உறவு பகையானது என்பது ஒரு ரகசிய கதை. அந்த ரகசியத்தை மறைத்த தமிழ்நாடு கர்நாடக அரசுகள் இணைந்து கூட்டு அதிரடிப்படை என்ற பெயரில் ஹிட்லரின் நாஜி படையை தான் உருவாக்கினர். அப்படை செய்த அட்டூழியம் என்பது சொல்லி மாளாது. கொடுமை என்றால் கொடுமை, உலகம் கண்டிராத கொடுமை. தந்தையோடு மகளையும் தாயோடு மகனையும் சகோதரர்களோடு சகோதரிகளையும் கட்டாய உறவு வைக்க சொல்லி அதை கும்பலாய் கூடி நின்று ரசித்த கொடூர படை. வெறிபிடித்து வயது வித்தியாசம் இல்லாமல் பெண்களை வன்புணர்வு செய்த காம வெறிப்படை. பெண்களின் பிறப்புறுப்பிலும் மார்பகங்களிலும் ஆண்களின் உறுப்புகளிலும் மின்சாரம் பாய்ச்சி துடிக்க வைத்து உயிர் பறித்த மிருகப்படை. வீரப்பனின் கூட்டாளியா? அவனுக்கு உணவு கொடுத்தாயா? பதுங்க இடம் கொடுத்தாயா? காட்டிக்கொடு என்று இவர்கள் நடத்திய கொடுமைகளுக்கு அளவே இல்லை. ஆனால் இவை எதுவும் வெளி உலகுக்கு தெரியா வண்ணம் அரசு ஒரு இரும்பு திரையை உருவாக்கி இருந்தது. அரசு தரும் செய்திகளையே ஊடகங்களும் வெளியிட்டுக் கொண்டிருந்தன. இதையெல்லாம் பார்த்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கமும் சந்தேகம் அடைந்தன. துப்பாக்கிகள் வேட்டையாடும் மண்ணில் மக்கள் எப்படி நிம்மதியாய் இருக்க முடியும்? அங்கே என்ன நடக்கிறது என்று கவலை கொண்டன. பெண்ணாகரம் தோழர் நஞ்சப்பன் வழிகாட்டலில் ஒரு குழு உருவாகியது. அக்குழுவில் தோழர் சுந்தரமும் இருந்தார். உண்மை தெரிய வேண்டுமானால் குழு நேரடியாக மலை கிராமங்களுக்கு செல்ல வேண்டும். ஆனால் அப்படி செல்வது அவ்வளவு பாதுகாப்பானது இல்லை. அதிரடிப்படை மற்றும் வீரப்பன் கூட்டாளிகளின் கண்களில் மண்ணை தூவி கொண்டு செல்ல வேண்டும். இவர்கள் இல்லாத புது வழியை கண்டறிய வேண்டும். ஆதலால் ஆட்கள் நடமாட முடியாத பாதையில் யானைகள், சிறுத்தைகள் என்று கொடிய மிருகங்கள் உலவும் வழியில் தோழர்கள் உள்நுழைந்தனர். ஊருக்குள் சென்றவர்களுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. ஊர்களெல்லாம் வெறிச்சோடி கிடந்தன. வீடுகள் அல்லோல கல்லோலமாகி இருந்தன. தோழர்களுக்கு புரிந்தது, வீடுகள் அதிரடிப்படையால் சூறையாடப்பட்டிருக்கின்றன. மக்கள் எங்கோ பதுங்கி இருக்கிறார்கள். பதுங்கிடம் தேடி தோழர்கள் அலையாய் அலைந்தனர். இறுதியில் ஒரு சிலரை கண்டுபிடித்தனர். அப்போதுதான் ஒர்க் ஷாப் எனும் அதிரடிப்படையின் பயங்கர வதைக்கூடம் தெரிய வந்தது. சொல்ல நாக்கூசும் சித்திரவதைகள் மட்டுமல்ல, இளைஞர்களை அடித்து சித்திரவதை செய்து கொலை செய்துவிட்டு பின்னர் அவர்களின் உடலில் வீரப்பன் கூட்டத்தாரின் உடையை அணிவித்து எதிரிகள் கொல்லப்பட்டதாக கூறிக்கொண்ட நாடகங்கள் எல்லாம் தெரிய வந்தன. கேள்விப்பட்ட தோழர்கள் நிலைகுலைந்தனர். இதை தடுத்து நிறுத்தியாக வேண்டும் என்றால் முதலில் வெளி உலகுக்கு தெரியப்படுத்த வேண்டும். வெளி உலகுக்கு தெரிய வைக்க வேண்டும் என்றால் பத்திரிகை செய்தியாக ஆக்க வேண்டும். பத்திரிகை இதை வெளியிட வேண்டுமானால் பலரும் இதை பேச வேண்டும். பலரும் இதை பேச வேண்டும் என்றால் இந்த மக்களை சாட்சியாக அவர்கள் முன் நிறுத்த வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. சாட்சியாக வருபவர்களில் பெண்களும் வேண்டும் என்ற அவசியம் புரிந்தது. அதிரடிப்படையின் கொடூரம் உணர்ந்த மக்கள் பயந்து தயங்கினர். என்ன விலை கொடுத்தாலும் உங்களை காப்பாற்றுவோம் என்று கட்சியும் சுந்தரமும் உத்தரவாதம் அளித்த பேரில் அந்த மக்கள் தயாராகினர். மீண்டும் கொடிய விலங்குகளின் பாதையில் உயிரை பணயம் வைத்து மக்களை அழைத்துக் கொண்டு காட்டை விட்டு வெளியேறினர். மக்களை பாதுகாப்பான இடத்தில் பத்திரமாக தங்க வைத்துவிட்டு இந்த கொடூரத்தை முதலில் உலகுக்கு வெளிப்படுத்தினர். உலகம் மச்சத்தில் உறைந்து போனது. அரசுகள் அதிர்ச்சியில் வாய்ப்பிழந்தன. சில மனித உரிமை அமைப்புகளும் வழக்குரைஞர்களும் அரசியல் இயக்கங்களும் துணைக்கு வந்தன. ஆனால் அதிரடிப்படையும் அதன் அடியாட்களும் மிரட்டத் தொடங்கினர். எல்லா அச்சுறுத்தல்களையும் மீறித்தான் ஈரோடு, சென்னை நீதிமன்றங்களுக்கும் டெல்லி மனித உரிமை ஆணையத்திற்கும் நடையாய் நடந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியும் இழப்பீடும் வாங்கி கொடுத்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கமும். அதிரடிப்படை மற்றும் அடியாள் படைகளின் அச்சுறுத்தலை கட்சி சார்பாகவும் சங்கம் சார்பாகவும் எதிர்கொண்டு மக்களுக்கு பாதுகாப்பாய் நின்று 5000த்திற்கும் மேற்பட்டவர்களை திரட்டி இயக்கங்கள் நடத்தியதிலும் 500க்கும் மேற்பட்ட மக்களை சாட்சிகளாக்கியதிலும் தோழர் சுந்தரத்தின் பங்கு மகத்தானது. அதனால்தான் இன்றைக்கும் பழங்குடி மக்கள் தங்களுக்கு எந்த இடையூறு வந்தாலும் சுந்தரத்தின் கரத்தை இறுகப் பற்றிக் கொண்டு எதிர்கொள்கிறார்கள், வெற்றி அடைகிறார்கள். சுந்தரமும் அவர்களை ஒருபோதும் விட்டு தருவதில்லை. இந்தியா முழுவதும் புலிகள் காப்பகங்கள் என்ற பெயரில் காடுகளை விட்டு மக்கள் விரட்டி அடிக்கும் போதும் சத்தியமங்கலம் காட்டில் இருந்து ஒருவரை கூட வெளியேற்ற விடாமல் காத்து நிற்பது சுந்தரமும் அவரது கட்சியும் தான். சுந்தரம் என்றால் கொடியவர்களுக்கு எதிரான வீரன், மக்களின் பாதுகாவலன். தமிழ்நாடு வெல்லட்டும்.
தமிழ்நாடு வெல்லும். வாக்களிப்பீர் கதிர் அறிவாள் சின்னத்திற்கு.